பலர் நம்முடைய வாழ்விலே கணவனோடு கூட வாழ முடியல, மனைவியோடு கூட வாழ முடியல. கணவன் மனைவி பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற வாழ்வு. ஒரே வீட்டில் இருப்பாங்க, நோ அண்டர்ஸ்டாண்டிங். பிள்ளைகள் இருப்பாங்க, நோ அண்டர்ஸ்டாண்டிங். பெரியவங்க இருப்பாங்க, நோ அண்டர்ஸ்டாண்டிங். வியாபாரம் ஓடும், நோ பெனிஃபிஷியல். சாப்பிடுவோம், உடம்புல வியாதி. பணம் இருக்கும், சிலதை சாப்பிட முடியும், சிலதை சாப்பிட முடியாது, வியாதி. போவோம், எதையோ நல்லதுதான் பேசியிருப்போம், ஆனா அது கெட்டதான் மாறி. நல்லதுக்கு தான் செய்திருப்போம், நெகட்டிவ் ப்ராசஸ் ஆகும். வாய். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த பல வாரங்கள் மாதங்களாக யோவான் 8ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நாம் தேவனுடைய ஒளியை பெறுகிற பொழுது ஒரு ஜீவ ஒளியை அடைந்தவர்களாக மாறுகிறோம். இந்த உலகம் மிகவும் இருளிலே இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. உதாரணமாக, இன்றைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது முழுமையான ஒரு வெற்றியை தரவில்லை. வெற்றி பெற்றவைகள் எல்லாம் முழுமையும் அடைவதில்லை. முழுமை அடைந்தவைகள் எல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்பும் முடிக்கப்பட்டவைகளுக்கும் அது சம்பந்தமற்ற ஒரு வெற்றியாக இருந்து அதிலேயும் நமக்கு பங்கில்லாமையால் போய்விடுகிறது. உதாரணமாக, ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையிலே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம். கலாச்சாரம் மாறுகிற வேளையிலே நீங்க எடுத்த முயற்சி அன்றைய காலகட்டத்தின்படி வெற்றியை கொடுத்திருக்கு. கலாச்சாரம் மாறப்பட்டதினாலே நாம் பெற்றிருக்கிற வெற்றி உபயோகமற்றதாய் போய்விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நாம் போதுமான வெளிச்சம் நம்மிடத்தில் இல்லாததினாலே, இருள் நம்மிடத்தில் இருப்பதனால, இந்த இருள் எதை செய்கிறது? நமக்குள் அறியாமை, the spirit of negligence or the spirit which could never make a determination. இந்த ஆவி என்ன செய்யுதுன்னா, நம்மை ஒரு நல்ல பங்கை தேர்ந்தெடுப்பதற்கு நம்மை செயல்பட விடுவதில்லை. சோ உலகம் எதிலே போய் கொண்டிருக்குன்னா, இருளிலே போய் கொண்டிருக்கு. இருளின் நிமித்தமாக பாவங்கள் பெருக்கெடுக்கிறது. இருளின் நிமித்தமாக சூனியங்கள், மாந்திரிகங்கள், இருளின் நிமித்தமாக பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண் கிரியைகள், இவைகள் எல்லாம் தேவனுக்கு உகந்த காணிக்கையாக அல்லாதபடிக்கு பிசாசை மகிமைப்படுத்துகிற காரியங்களாக நம்முடைய வாழ்வு கடந்து செல்கிறது. நாம் வாசிக்க கேட்போம் யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். தேவ ஜனமே, we must follow something. ஒரு நேஷனல் ஹைவே, ஒரு ஸ்டேட் ஹைவே இருக்கு. Where does the state highway and national highway will meet? இவைகள் எங்கே சங்கமிக்கிறதோ அந்த பாதையில போனாதான் நேஷனல் ஹைவே நம்ம ரீச் பண்ண முடியும். இப்போ உலக வாழ்க்கையிலே உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் தேவன். எதற்காக உலக வாழ்க்கையிலே அழைத்திருக்கிறார்? உலகத்தில் வெற்றி காணுவதற்காக. ஆண்டவர் சொன்னார், யோவான் 8:33 வாசித்து பார்ப்போம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையா இருக்கவில்லை. விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். அருமையான தேவச்சனமே, what will be the root causes to come out of bondages? எப்படி சொல்றாங்க? அவங்க ஆபிரகாமின் சந்ததிதான், ஆனா எப்படி விடுதலையாக்கப்படுவது? நீங்களும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு முத்திரை நீங்க விடுதலையாக்கப்பட்டவர்களாக அது சொல்லல.
ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற முத்திரை உங்களை விடுதலையாக்கப்படுவதற்கு உண்டான ப்ராசஸ் உங்களை கொண்டு போகும், உங்களை வழிகளில் அழைத்து சென்று போகிறது. அந்த விடுதலையாக்கப்பட்ட வழிகளிலே தான் கிறிஸ்து இயேசு நமக்குள்ளாக வந்து நம்மை சொல்லுகிறார். ஆகையால் வசனம் 8:12 எப்படி ஆரம்பிக்குது? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இப்ப சொல்றாரு, எப்படி விடுதலையாக்கப்படுவோம் என்று கேட்கிற கேள்விக்கு அவர் சொல்றாரு, நான் என்னவா இருக்கேன்? உலகத்துக்கு ஒளியா இருக்கு. அப்ப உலகம் இருள் இருக்கு, உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். அப்ப உலகத்துல இன்னைக்கு யார் யார் இயேசுவை பின்பற்றலையோ 100% இருள்தான். ஒருவேளை பணம் இருக்கலாம், இருள்தான். வசதி இருக்கலாம், இருள்தான். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பாஸ்டர், என்ன பணம் பொருள் வச்சு அப்போ ஒளி இருள் என்பதை எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது? கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள் பெற்றாலும் அவர் ஒண்ணாக. இதே பிரச்சனை உலகத்தாருக்கு நடக்குமானால் அதுதான் பிரச்சனை. கிறிஸ்தவ வாழ்க்கையில முத்திரை குத்தப்பட்ட ஒரு ரட்சிப்புக்குள் வந்திருக்கிறவருடைய வாழ்வு விடுதலையாக்கப்படுவதற்காக நம்மளை முன்குறித்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ பல விடுதலைகள் நாம் பெற வேண்டும். மறைந்திருக்கு, நம்ம பிரச்சனை எல்லாம் மறைஞ்சிருக்குது, தெரியாது. காலங்கள் வருகிற போது பண பிரச்சனை வெளியே வரும். நீங்க உலகத்தில் இருக்கும்போது பண பிரச்சனை தெரியாது. எப்படியோ குடும்பம் வாழும், பிரமாதமா இருப்போம். எப்படி பணம் வந்தது தெரியாது, எவன் கடன் கொடுத்தான்னு தெரியாது, எங்க போனோம் தெரியாது, எங்க வந்தோம் தெரியாது. ஆனா ஷெல்பா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா கிறிஸ்தவ வாழ்வு அப்படி இல்லை. செழிப்பை காண மாட்டோம், பிரச்சனை இருக்கும், ஆனா சாதித்து கொண்டு போய் கொண்டிருப்போம். அதான் போராட்டம், அதுதான் போராட்டம். ஆனா ஒரு விக்கிரக வாழ்வில் இருந்த நம்முடைய வாழ்வு எந்நேரமும் நமக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஆனா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஃபாலோ அப் நமக்கு கிடையாது. யாரை ஃபாலோ பண்ணணுங்கிற அந்த நபர் நமக்கு கிடையாது. ஏன் அந்த நபர் இல்லை? அநேக ஆராதனைக்குரிய பல காரியங்களில் ஈடுபட்டு நம்முடைய வாழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்ல 20 ஹவர்ஸ் நெகட்டிவான தாட்டை பாசிட்டிவ் நினைச்சு ஒரு பொய்யான அதிகாரத்துக்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். என்னைக்கு மெய் தெரிய ஆரம்பிச்சதோ பொய்கள் உங்களுக்கு எக்கச்சக்கமா தெரியுது. பொய்களே வாழும்போது பொய்ய தெரியல. ரட்சிப்பு என்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ள நம்ம இறங்கின மாத்திரத்துல நமக்கு காண்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சகல நெகட்டிவ். இப்ப இயேசு சொல்றாரு, நீங்க என்ன பின்பற்றுங்க. என்ன பின்பற்றலைன்னா நீங்க உலகத்துல தான் இருப்பீங்க. இப்போ உலகத்துல இருக்கவங்க என்ன பின்பற்றுகிற பொழுது ஒரு ஒளியை பெற்றுக் கொள்வீங்க. அந்த ஒளிதான் ஜீவனுடைய ஒளி. ஆதாமை உருவாக்குகிற பொழுது ஜீவ ஆத்மாவை ஊதின தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல அந்த ஜீவ ஆத்மா பெற்றதுனால அதை சுத்தி ஒரு புகை மண்டலம், அதை சுத்தி பாண்டேஜஸ், அதை சுத்தி சாபக்கட்டுகள், அதை சுற்றி நம்முடைய அக்கிரம சிந்தையினால் வாழ்ந்த முன்னோர்களுடைய கட்டுகள் நம்மளை கட்டி வைத்திருக்கிறது. இப்ப அவரை ஃபாலோ பண்ணும்போது அந்த டார்க்னஸ் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளியே வரீங்க. அவர் ஜீவ ஒளியை முழுமையாக நம்முடைய லைஃப்ல கொண்டு வர பார்க்கிறார். முழுமையாக, டோட்டலா. ஷர்ட் எடுத்த உடனே அப்படி போட்ட உடனே ஷர்ட் நம்ம மேல ஏறிட்டா போட்டு இழுக்கிறாங்க, வரமாட்டேன். இதை இப்படி ஒரு இழுப்பு இழுக்கிறாங்க. சும்மா மேல போடக்கூடிய ஒரு வஸ்திரமே அது சரியாய் தைக்கப்பட்டிருந்தாலும், எந்த ரக துணியிலிருந்து தைக்கப்பட்டிருந்தாலும் it take times to fulfill. அது முடிஞ்சு ஃபிட் பண்ணி பார்க்கிறதுக்கு நேரமாக. ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ள இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தினாலே பல காரியங்கள் உன் சிந்தை இதுதான் ரைட், இதுதான் ரைட், இதுதான் ரைட் நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. பட் அது டோட்டல் இருளு, இது டோட்டலு வெளிச்சம்.
இப்போ பல சிலேடைகள் உதாரணங்களினாலே நாம் கடந்த வாரத்துல இந்த ஒளியை பெறுகிற அனுபவத்தை அங்கே குறையுள்ள அந்த ஸ்திரீக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்துல கற்றுக் கொடுத்தாரோ அத ஆவியின் பிரமாணத்தில் பெற்றிருக்கிற பவுல் இன்னைக்கு ஒரு பாடத்திட்டமாக உங்களுக்கு எனக்கும், செயல்முறை விளக்கங்களாக உங்களுக்கு எனக்கும், சைட்டிங் ஆர் கோட்டிங் an எக்ஸாம்பிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் பவுலை. அருமையான தேவ ஜனமே, இந்த வேத புஸ்தகம் it is not an ordinary book. இதை வேத புஸ்தகமாக அல்ல, தேவன் பேசுகிற என்னோடு உள்ள ஒரு புஸ்தகமாக நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் அந்த சுய நினைவை கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட நினைவாய் மாறுகிற பொழுது சுயத்துக்கு மேல எப்படி ஒரு இந்த மைக்குக்கு மேல போடப்பட்டிருக்கிற ஒரு உரையை போல ஆவியானவர் இருள் தலை தூக்காதபடிக்கு, இருள் உங்களை தம்பி இது தப்புன்னு சொல்லாதபடிக்கு, இருள் உங்களை மயக்கமடைய செய்யாதபடிக்கு, இருள் உங்களை சோம்பலாக்காதபடிக்கு ஆவியானவர் he becomes as a light, a focus upon your சிந்தை. உங்க சிந்தை முழுவதும், உங்க தாட்ஸ் முழுவதையும் ஆவியானவர் அவருடைய பிரகடனப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை உங்களுக்கு எனக்கு கூட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப அவர் சொல்றார், நீங்க என்னோட நடக்கிற பொழுது நீங்க இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை பெற்றவர்களாய் நடக்க ஆரம்பிக்கிறோம். நாம வருவோம், அந்த வார்த்தை தான் அந்த ஜீவ ஒளியை கொடுக்குது, அந்த கவரிங் அந்த ஜீவ ஒளியை கொடுக்குது, அவருடைய கார்மெண்ட் அந்த போற்றப்படுகிற உடுத்தப்படுகிற அனுபவம் அந்த ஜீவ ஒளியை வார்த்தைகள் மூலமாய் நாம் பெற்றுக் கொள்கிறோம். நாம் கடந்த நாட்களில் பார்க்கிற பொழுது இந்த ஓரல் அண்ட் ரிட்டன் தோராவை பத்தி சும்மா நம்ம டச் பண்ணிட்டு போனோம். பேசப்படுகிற வார்த்தை, எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, பட் ஒன்லி தோரா வார்த்தை மாத்திரமே இப்ப நம்ம கிட்ட இறங்கி இருக்கு. இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிற பொழுது தேவன் தமது சாயலாக, தமது ரூபத்தின்படி, by the character and by the attitude, அவருடைய குணாதிசயங்களினாலும் அவருடைய நடக்கையினாலும் எப்படிப்பட்ட மனிதன் உருவாக்கப்பட வேண்டுமோ மனிதன் உருவாக்கப்பட்டான். பட் ஆனால் இன் வெயின் பாதிப்பு, மனிதன் பெற்றிருக்கிற அந்த ஜீவ ஆத்மாகவே அவன் இழக்க நேரிட்டு. ஆண்டவர் ஒரு தோல் உடை ஆடையாக தைத்து அவனுக்கு கொடுத்தார். தோல் உடை மரத்தில் இல்ல, ஒரு மிருகம் பலியிடப்பட வேண்டும். ஒரு பலியின் நிமித்தமாக கொடுக்கப்பட்ட தோல் உடை இப்போ அவன் வெறுமையானவனாய் இருந்த பொழுது அவனுடைய சூழலும் பாவம் செய்த பிற்பாடு ஒரு கார்மெண்ட் அவசியம் என்பது இப்போ வந்துருச்சு. நீங்க நானும் இப்ப நமக்கு ஒரு கார்மெண்ட் தேவை, வெளியே போடணும்னா நமக்கு ஒரு துணி, மூடப்பட்டிருக்கிற துணி தேவை, அப்படிதானே? ஒத்துக்கிறீங்களா? இங்க எல்லாரும் அப்படிதான் வந்திருக்கிறோம். இதே கான்செப்ட் தான் நீங்க உலகத்துல உயிரோடு இருக்க வேண்டுமானால் you need a garment. He is Lord Jesus Christ. விளங்குறீங்களா? ஆனா பரிசுத்தமாய் இருந்த பொழுது it was necessity இல்ல. why? அவன் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் கார்மெண்டாகவே அவனே இருந்தான். பாவம் வந்ததுனால அவனுக்கு போற்றப்படுகிற ஒரு அனுபவம் தேவைப்படுகிறது. ஏன்? இருள் இருந்து அவன் வெளியே வரணும், பிரச்சனை இருந்து அவன் வெளியே வரணும், போராட்டங்கள் இருந்து அவன் வெளியே வந்து ஆகணும். இன்னைக்கு நம்முடைய சகல காரியங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை என்கிற பேர்ல பலவிதமான நமக்கு கஷ்டங்கள். ஏன் இந்த பற்றாக்குறை? your garment is not sufficient. நீங்க போத்திருக்கிற துணி பற்றாக்குறை. டெய்லருக்கு போறீங்க, 1.5 மீட்டர்ல ஜென்ஸுக்கு ஷர்ட் ஃபுல் கை தைக்க முடியுமா? 2 மீட்டர் தேவை.
80 சென்டிமீட்டர்ல லேடிஸுக்கு தைக்கலாம், இல்ல 100 சென்டிமீட்டர்ல தைக்கலாம், 50 சென்டிமீட்டர்ல பற்றாது. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது we are living in the deficiency in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட வேண்டிய நாம் குறைவுபட்ட பிரசன்ஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தா போதும், இது 6 நாளும் ஜாலியா சினிமா டிராமான்னா 6 நாள் பற்றாக்குறை ஒரு நாள்ல நிவர்த்தி ஆயிடாது. ஒரு நாள் நிவர்த்தியை வைத்துக் கொண்டு 6 நாள் பற்றாக்குறையை கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ஒரு நாள் நிறைவு 6 நாள் பற்றாக்குறை சரி. நம்ம என்ன நினைக்கிறோம், 6 நாள் பற்றாக்குறை சாமி, நான் இன்னைக்கு சபைக்கு வந்துட்டேன், எனக்கு 6 நாளும் அப்படி சரியாயிடுனா இது கிடையாது. இப்போ இயேசுவை கடந்த வாரத்துல நம்மளுக்கு இந்த 3ஆம் அதிகாரம் எபிரேயர் 3 நாம் நிறைய காரியங்களை சிந்திச்சு வந்தோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்த்தோம். இதிலே ஆண்டவர் சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, மோசே பணிவிடைக்காரனாக அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அருமையான தேவச்சனமே, if Christ was so, what about the Lord Jesus Christ? அன்றைக்கு மோசேயை கொண்டு ஒரு உதாரணமாக நமக்கு கற்றுக் கொடுத்த தேவன் இப்பொழுது கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்க கேட்போம் 6வது வசனத்தை. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாக்கும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு வரைந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். இப்போ உலகத்துல சொல்லப்பட்டிருக்கிற கட்டப்பட்டிருக்கிற வீடு ஒன்று. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், you are that building. அங்கே மோசே ஆண்டவரால் சொல்லப்பட்ட, செய்யப்பட சொன்ன, செயல்படுத்த வைத்த ஒவ்வொரு காரியங்களிலும் மோசே தேவனுடைய வார்த்தையின்படியாய் செய்ததினாலே அவருடைய வீட்டிலே அவன் எங்கேயா உண்மையுள்ளவனா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, it was directed by me. என்னால் அறிவுரை சொல்லப்பட்டு மோசே செய்தான். இப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? நானே உனக்குள்ள ரெசிடென்ஸ், நானே உனக்குள்ள இருக்க விரும்புறேன். நான் சொல்லி மோசே செய்ததில்ல, என்னுடைய பிரசன்ஸாகவே நீ வீடாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய கற்றுக்கொள்கிறார். அன்னைக்கு விபச்சார ஸ்திரீ இனி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார். அதற்கு முன்பாக உன்னை கல்லறிய வந்தவங்க நிக்கிறாங்களம்மா, அவர் சொல்றா, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒருவரையா அந்த இடத்துல இல்ல, எல்லாம் நகர்ந்து போய் என்ன செய்யறாங்க, ஓடி போயிடல, நின்று இருந்தால் வேற என்ன நியாயமா இருந்தா அவர் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதான் நம்ம அடிக்க சொல்லி இருக்கணும். அப்போ நம்ம அவரை வேற கேள்வியிட மாட்ட வைப்போம். இப்ப அவளை விடுதலை செய்தார்னா அது எந்த குற்றத்துல இருந்து அவளை விடுதலை செய்திருக்கீங்க நம்ம கேள்வி கேட்கணும். அதுவும் இல்லை இதுவும் இல்லை, அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணு, நீங்க குற்றம் செய்திருந்தா அவளை நீங்க குற்றம் செய்யாதவர்களாக நீங்க இருக்கிறீங்களானால் அவளை கல்லறிங்கன்னு சொன்னாங்க. தேவர் அஸ்டானிஷ்ட். அவங்களுக்கு புரியல. ஒண்ணு மாத்திரம் புரிஞ்சது, நான் குற்றவாளி. ஏன் இதை சொன்னார், எதற்காக இதை சொன்னார், இவர் யாரு அவங்களுக்கு புரியல. அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய அறிவின் ஞானம், அவங்க எப்படியாவது இவளை அடிக்கிறதோ விடுதலை செய்யறதோ, ரெண்டுல ஒண்ண வச்சு கிறிஸ்துவ குற்றவாளியாக. அருமையான தேவச்சனமே, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நெகட்டிவ் நம்மளை சூழ்ந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுதானே. ஆனா கிறிஸ்துவ அங்க என்ன செய்ய வந்தாங்க?
குற்றம் சுமத்துவதற்காக, குற்றம் சுமத்தி அப்புறம் கொலை செய்வதற்காக. இன்னைக்கு உங்களை என்னையும் சேம் ப்ராசஸ்ல தான் ஸ்பிரிட் நம்மளை அடிக்க பார்த்துக்கணும். நான் கொண்டு ஒரு கான்செப்ட் புரியுதா? இயேசுவை போல நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்தை வச்சுக்கிட்டு உங்களை குற்றவாளியாக்கி நீங்க எதையும் பெறாதபடிக்கு செயல்படுத்துகிற அனுபவம் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ மேல இருக்க பிரச்சனை. இதை உணர்ந்தா போதும். அந்த உணர்வை தான் இயேசு அந்த கூட்டத்தின் மத்தியில கொண்டு வந்தார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். ஆனால் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நமக்கு இந்த 2021ஆம் ஆண்டுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய சுலாக்கியம், நாம் ஆடியன்ஸா இல்ல. சிறியோர் பெரியோர் போனார்களே அவங்களாக அல்ல, நம்ம விபச்சார ஸ்திரீ மனம் திரும்புவதற்கு உண்டான காரியங்களுக்காக அதை காற்றிலும் மேன்மையாக கற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம். 2 நாளைக்கு முன்பாக வந்த கூட்டம் மறுபடியுமாக ஜெபாலயத்துக்கு முன்பாக வந்திருக்கிற அந்த கூட்டத்தை போல நம்மளை அவர் அழைக்கிறேன். நாமே அவருடைய வீடாய் இருப்பது. இங்கிருந்து சகலமும் புறப்படணும். இந்த சரீரத்தில் எங்க எதற்காக நீ அழைக்கப்படுகிற அந்த இடத்துல அந்த அழைப்பினுடைய உறுதிப்பாட மத்தவன் பார்த்து கொண்டு சொல்லணும். பிரதர், இது சாதாரண மேட்ச் இல்ல, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்க குடும்பத்தை பார்த்து சொல்லணும், சிஸ்டர் நீங்க நடத்தல, இந்த வீடு கர்த்தருடைய வீடாக இருக்கிறது. அங்கே மோசே உண்மையுள்ளவன் என்கிற பாராட்டுதலை பெறுகிறார். பட் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வீடாக இருக்கிறோம் என்கிற வார்த்தையை மற்றவன் நம்மளை பார்த்து சொல்லுகிற அளவுக்கு அந்த ஒளி நமக்குள்ள இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஒளியா நம்மளால இருக்க முடியுமா? கண்டிப்பா 100%. ஏனென்றால் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் தோற்று போகவில்லை. கிறிஸ்து இயேசு எந்த போராட்டத்திலும் வெற்றியை பெற்றார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி சிலுவையின் மரணத்துக்கு பிற்பாடு the Christ was resurrected, கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழப்பட்டார் என்கிற அந்த வீடு நீ உனக்கும் எனக்கும் உள்ளமாக அந்த விசுவாசம் இருப்பால் அவர் கார்மெண்ட் இஸ் டிஃபரண்ட். நீ போட்டிருக்கிற உன்னுடைய உடை வேறையாக இருக்கும். இந்த உடையினாலே, அந்த வேத வார்த்தைகளினாலே நம்முடைய சிந்தைகள் வேறையாக இருக்கும், நடத்தைகள் வேறையாக இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிற, எவ்வளவாய் கிறிஸ்துக்குள்ள உயர்கிறையோ உனக்கு விரோதமாய் பல காரியங்கள் எழும்பும் மகனே மகளே. அதையும் சொல்லியிருக்கேன். எவ்வளவுக்கு எவ்வளவு பெர்ஃபெக்டா ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்கள் எழும்பும். பட் செய்யாது. பழகினவன் கெட்ட பேர் சொல்லுவான், உங்கள்கிட்ட சாப்பிட்டவன் உங்களை துரோகின்னு சொல்லுவான், உங்களோடு கூட விளையாண்டவன் தான் நண்பன் சொன்னவன் தான் ஏய் நீ எனக்கு எதிரி என்று சொல்லுவான். காரணம் அவன் இன்னும் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வராததுனால. கிறிஸ்துவை எப்படி பைண்ட் பண்ணுவதற்காக ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினாங்களோ உங்களை பைண்ட் பண்ணுவதற்காக நிகழ்வுகள் உருவாக்கப்படும். அருமையான தேவஜனமே, இதை முறியடிக்கப்பட வேண்டுமானால் you become the house of Christ. நீங்களே தேவனுடைய வீடாக மாறப்படுகிற அனுபவத்திற்குள்ளாக நீங்க வரணும். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், நீங்கள் கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாது இருங்கள். அருமையான தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த இருதயம் கடினப்பட்டிருக்கிறது.
பார்வோன் இருதயம் கடினப்படுத்தினதால என்ன நடந்தது? தேவனுக்கு விரோதமான செயல்கள், நிகழ்ச்சிகள் உண்டாக்கப்பட்டது. வனாந்திரத்தில் நடந்து வருகிற போது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அங்கே செயல்பட்டதுனால ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் இஸ்ரேல்ஸ் எல்லாரும் வந்தாங்களா? எல்லாம் மாட்டோம். யோசிப்போம், காலேபும் சந்ததியை தவிர. இப்ப நம்மள சொல்றார் ஆண்டவர், தேவ ஜனமே, நீ கோபமூட்டும் அளவும் நீங்க என்னை எதிர்க்கிற அளவும் உங்களுக்கு சம்பவிக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எபிரேய மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறாரு, ஜனங்களே உங்களுக்கு சரித்திரம் தெரியுமா? 400 வருஷம் அடிமை, வெளியே கொண்டு வருவதற்கு செயல்பட்ட செயல்பாடுகள், வந்த பிற்பாடு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமை, பின்பு கானான் தேசத்தை ரீச் ஆனவர்களும் கீழ்ப்படியாமை, தேவனை சார்ந்து வாழ்வதற்கு பதிலாக தோப்புகளை உருவாக்கி பலிபீடங்களை கண்டுக்காம விட்டாங்க. தேவனுடைய பலிபீடங்கள், ஆண்டுடைய வார்த்தை சொல்வது, ஆரம்ப அற்பமா இருந்தால் முடிவு சம்பூர்ணம். எத்தனை மனிதர்கள் அதை கடைபிடிக்கிறாங்க? ஆரம்பம் சம்பூர்ணமா இருக்கு, முடிவு அற்பமா. பல திருமண வாழ்வுகள் ஆரம்பம் மகிமை, முடிவு ஒன்றுமே இல்லை. காரணம் ஏன் தெரியுங்களா? அது தேவனுடைய வீடாக அல்ல, தேவனுடைய வீடா அல்ல அந்த குடும்பம். அவங்க சிந்தைகள் தேவனுடைய சிந்தைகளாக இல்லைங்க. பல குடும்பங்கள் பிசாசிலே பிறந்து, பிசாசிலே வாழ்ந்து, பிசாசிலே மரித்து போயிடலாம். அந்த குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓஹோ என் குடும்பமே அதுதான் இருந்தது பாஸ்டர். அப்ப எங்க அப்பா எப்படி, எங்க அம்மா எப்படி, என் தம்பி எப்படி, என் தங்கச்சி எப்படி, அக்கா எப்படி, கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த குணாதிசயங்கள் எல்லாம் கட்டுகளினாலே பிணைக்கப்பட்ட குணாதிசயங்கள். இப்ப இவங்க ரட்சிக்கப்பட்டதுனால, ரட்சிக்கப்படாத இருந்த அந்த தாய் தகப்பனுடைய வாழ்க்கையும் ஒன்னா இருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பார்த்தா அதிபயங்கரமா இருக்கு. ஒருவேளை ரட்சிக்கப்படாத இருந்தா அவங்களும் நம்மளும் ஒன்னாதான் இருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுதா? நான் சொல்றேன் டிஃபரன்ஸ். நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா மாறுகிற பொழுதுதான், நீங்க ரட்சிக்கப்படாத இருந்த நிலையில இருக்கும்போது யாரெல்லாம் உங்க கூட இருந்தாங்களோ அவங்களோட நீங்க ஆமாசாமி போட்டு. இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களை ஒரு ஆராதனைக்கு, வெளியே ஆராதனைக்கு எங்கேயா நீங்க போவீங்களா? இப்ப போக மாட்டேன். ஏன்? அப்ப ஏன் போனீங்க? நீங்களும் அதுல இருந்தீங்க. இப்ப ஏன் போகல? நீங்க அதுல இருந்து வெளியே போட்டீங்க. இந்த டிஃபரன்ஸ் ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு இருக்கும் போது கோபம் ஊட்டுதலோடு கூட நீங்க இருந்தீங்க. எனக்கு கோபம் ஊட்டுதலா இருந்தது. இப்ப நான் ஒளியா இருக்கிறேன், நீங்க இருளிருந்து என் பக்கத்துல வருகிற பொழுது அந்த கான்செப்ட ரட்சிக்கப்பட்ட நீ செய்தாத. வாசிப்போம், அது மாத்திரம் வாசிப்போம். ஆகையால் பசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபம் ஓட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அருமையான தேவச்சனமே, பிராக்டிஸ் திஸ் லைஃப். இந்த வாழ்க்கை நீங்கள் சரிவர செயல்படுத்த ஆரம்பிங்க. எழுதி வச்சிருக்க ஒரு ஸ்பிரிச்சுவம் பக்கத்தில் அதை அலரும். இன்னைக்கு பல காரியங்கள் இந்த மூளையவே இப்படி திருப்பி, இப்படி இருக்க வேண்டிய மூளையை இப்படி திருப்பி கேள்வி. லைட் கடினப்பட்டோம்னா மனுஷனுக்கு மறைக்க பார்ப்பீங்க, ஆனா தேவன் இந்த மனுஷன் மூலியமா செயல்படுவார். இந்த மனுஷிக்கு மறைக்கப்பட பார்ப்பீங்க, இந்த மனுஷன் மூலியமா தான் தேவன் செயல்பட பார்ப்பார். நம்ம நினைக்கிற அது கிடக்கு.
கோபம் ஊட்டுகிற அனுபவம். எந்த ஒரு மனுஷன் இழிவா பார்த்துறாங்க தயவு செய்து. அங்கதான் தேவன் வாழ்கிறார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் தேவன் பாக்கியவான் தானே. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் பெரிய பாக்கியவான் தானே. அந்த சிறுமைப்பட்டவன் மேல் அவரு பாக்கியவான வச்சிருக்காரு. நீ பார்த்தா கோபத்தை மூட்டிடுவாங்க. நீ கோபத்தை மூட்டுகிற பொழுது அந்த சிறுமைப்பட்டவன் வளர்ந்துட்டு தான் இருப்போம். வளர்ந்த நம்ம கீழே போடுவோம், நமக்கே தெரியாது. ஆனா சாப்பிடுவோம், புது துணி போடுவோம். ஆவி, அதான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்கிறார். ஆகையால் 7th வசனம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே what he guides, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளாக நீங்க இருக்காதீங்க என்று சொல்றார். செவிட்டு விரியனா இருக்காது என்று சொல்றார். அருமையான தேவச்சனமே, கிறிஸ்டியன்ஸ் are being neglected by God. கிறிஸ்தவர்களை தேவனே வெறுக்கிறார். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறவனுக்கு இம்மையில ஆசீர்வாதம் இல்ல. God is worried. இயேசு கிறிஸ்து பல ஓரல் தோராவையும் பிட்டன் தோராவையும் கொடுத்து பரிசேயர் சதுசேயர் அதை பயன்படுத்துகிறார்களான்னு பார்த்தா அதை வீடா வச்சுக்கல, ஒரு லைப்ரரியா வச்சிருக்கிறான். அதை வீடா வைக்கிற ஒரு காட்டு பங்களாவாக வேணா வச்சிருக்கிறான். ஆண்டுடைய வார்த்தைகளை தன் வீட்டுக்குள் இருக்க வேண்டிய பொக்கிஷத்துக்கு பதிலாக அதை நியாயம் தீர்க்கிற தராசாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு நீனும் நானும் கூட either we practice, அதை நாம் உபயோகப்படுத்துகிறோமா அல்லது குற்றம் சாட்டுவதற்கு ஒரு அளவுகோலா கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? விளங்குங்களா? அது உனக்குள் இருக்குமானால் அது கிரியை செய்யும். அது குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சிருந்தா தப்பு செய்தவனே நீ அடிக்கதான் செய்வ. கரெக்டுங்களா? அவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவி எதற்காக அருளப்பட்டிருக்குது? அவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. God is always speaking with us. நம்மளோடு என்றென்றும் எப்பொழுதும் பேசிட்டு தான் இருக்கிறார். நான் அநேக நேரங்கள்ல பதில் கேட்பாங்க, பதில சொல்லுவேன். ஆனா அது 2வது ஆளா சொல்லுவேன். நான் உள்ள பேசிட்டு இருக்கிறேன் அவரோட. ஆனா அவங்களுக்கு பதில் வரும். அப்படி அந்த பிராக்ஷன் செகண்ட் தள்ளி தான் அவங்களுக்கு பதில் வரும். இது பலர்கிட்ட பார்த்துருக்கிறேன் நான். ஏன் இதை சொல்ல வரேன்? If God proposes, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு காரியமாக இருப்பீர்களானால் நம்ம விரியன் பாம்பு குட்டிகளாக, செவிட்டு விரியனாக, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். அந்த சத்தத்தை நம்ம கேட்போம். கீழ்ப்படித்து 2வது வச்சுக்கோ, சத்தம் முதல்ல நம்ம காதுல கேட்கும். இப்ப இயேசு பேசும்போது சிறியோரும் பெரியோருக்கும் கேட்டுச்சா சத்தம்? ஏன்னா தேவன் அவங்களை ஒருமுனைப்படுத்தினார். எப்படி ஒருமுனைப்படுத்தினாரு? மண்ணுல தேவ டிரான்ஸ்ஃபார்ம், அவர் மறுரூபமாக்கப்பட்டார். அந்த வார்த்தை தான் நம்ம இங்க பேசுறோம். கிட்டத்தட்ட 2.5 மாசமா இந்த ஒளி ஓடிட்டு இருக்குதா? அவர் 2.5 மாசமா எழுதிட்டு இருந்தாரு இல்லையா? ஆனா அவர் எழுதினாரு, நொடி பொழுதுல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல, மனிதனுக்குள்ளாக அந்த தேவ சத்தம் கேட்கப்படவில்லை. நம்ம இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோம், மனிதனுக்குள்ளாக அந்த சத்தம் கேட்கப்படவில்லை. யூடியூப்ல பாக்குறாங்க, அது பார்வையில் அது கேட்கப்படவில்லை. ருசிக்கிறாங்க வார்த்தைகளை, அது நாக்கு வரைக்கும் தான் நமக்கு ருசி தெரிஞ்சதுக்கு கீழே தெரியாத போலதான் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தைகளை அப்படி கிரியை செய்யும். பலருடைய வாழ்வின் ஆதாரங்கள் உடைக்கப்பட்ட ஆதாரங்களாய் போய்விடுகிறது. ஆதாரங்கள் செடியாய் இருந்திருக்கப்பட வேண்டும். ஆதாரம் என்னமா இருக்குது? உடைந்து போன ஆதாரங்களாக. உடைஞ்சு போன ஒரு கிளாஸ் நீங்க வீட்டில் வச்சிருப்பீங்களா? வார்த்தைகளும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அப்படி உடைக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் பல கிறிஸ்தவர்கள் மத்தியிலே
அருமையான தேவ ஜனமே பார்த்து கொண்டு வருவோம். அதனாலதான் கட்டுகள் உடையதுக்கு நேராக நாம் உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு நேராக தொடர்ந்து வாசிக்க கேட்போம். அப்ப நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது? வனாந்திரத்தில் என்ன செய்தாங்க? கோபமூட்டினவர்களாய் இருந்தவர்கள். அருமையான தேவச்சனமே, கோபமூட்டுதல் நான் இதெல்லாம் நாளைக்கு கொஞ்சம் நம்ம வாக்கு தத்துவத்தில் எடுத்து வச்சிருக்கேன். பல காரியங்கள் நம்ம நாளைக்கு வாக்கு தத்துவத்தில் பார்க்க போறோம். இந்த ஒளிக்கும் நம்ம எடுக்க போற சப்ஜெக்டுக்கும் பல சம்பந்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் தான் நாளைக்கு நேற்றுக்கு எடுத்து எல்லாம் எடுத்து முடிச்சிருக்கேன். ஐயா வாசிக்கலாம். தொடர்ந்து அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். தேவஜனமே, இந்த வசனம் சொல்லுகிற பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1600-700 years தாண்டிச்சு. எத்தனை பேருக்கு அந்த சந்ததிக்காரங்களா நாங்களும் தெரியுமோ தெரியாதோ, ஆனா ஆண்டவர் தம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததிகளுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். யார விசேஷமா அழைத்து அந்த ஆபிரகாம் சந்ததியில கொண்டு வந்தாரோ அவங்களுக்கு தான் பேசிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? ஆபிரகாம். தேவன் ஆதாம் ஒரு சைடு தவறு செய்தார். அவங்கள வந்த ஒரு பெரும் கூட்டத்திலிருந்து ஒரு சந்ததியை தனியா தூக்கி எடுத்து அவங்கள முதல்ல யோசேப்பு எகிப்துக்கு போனார். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண 2 குழந்தை, 1 4 ஆச்சு. ஆபிரகாமுடைய பியூர் சந்ததி 66 பேர் எகிப்துக்குள்ள போறாங்க. 70 பேர் ஆச்சு. இந்த 70 தான் 430 வருஷத்துல 6 லட்சங்களா மாறிச்சு. 30 ஆண்டுகள் யோசேப்பினுடைய அங்கீகாரத்துல, 400 ஆண்டுகள் பார்வோனுடைய அங்கீகாரத்துல, 430 ஆண்டு காலங்கள்ல ஒருவர் போய் 4ஆ மாறி, 66 போய் 70ஆ மாறி 6 லட்சம் பேராக இருந்த சந்ததியை விடுதலை செய்து அதுக்கப்புறம் சுமார் 1500-600 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த ஜனங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு. அதே வார்த்தைய 2021 வருஷத்துல இந்த அக்டோபர் மாதம் இந்த 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில உனக்குள்ளும் எனக்குள் பேசுறாருன்னா நாம இருள்ல இருக்கிறோம்னு பேசுறாரா இல்ல இருள்ல இல்லைன்னு பேசுறாரா? இருள்ல இருக்கிறோம்னு பேசுறாரு. ஏன் பேசுறாரு? இருள்ல இருந்து ஒருவேளை 1ஆம் நூற்றாண்டுல சொல்லப்பட்ட வார்த்தை எத்தனை பேர் வெளிச்சத்துக்கு வந்தாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா நீங்களும் நானும் கண்டிப்பா இந்த உணர்வு உங்களுக்கு எனக்கு இருந்தால் ஒழிய நம்ம வெளிச்சத்துக்கு வந்தோம். இப்ப அதெல்லாம் சொல்றாரு. அந்த வசந்த மறுபடியும் 3 வசனம் வாசிக்க பாஸ்டர். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுது வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்றும் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அருமையான தேவ ஜனமே, அவருடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அப்போ அந்த கோபத்தினாலே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு அந்த முதல் ஜெனரேஷன் போச்சா? போகல. அப்போ அவர் சொன்னதை செய்வாரா? தேவன் சொன்னதை செய்வாரா? இந்த வார்த்தை சொல்லுது, நீங்க என்னோட இளைப்பாறுதல
செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் சொன்னா செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். நீங்க பிளெஸிங்கை எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ இந்த நெகட்டிவ் நீங்க விசுவாசித்து தான் ஆகணும். கிறிஸ்தவம் பாசிட்டிவ சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு படிப்பீங்க. எனக்காக மரித்துட்டாருன்றதுக்காக நீங்க லைஃபையே விட்டுட்டு நம்ம வாழ முடியுமா? அவர் மரித்ததனுடைய காரணத்தை தெரிஞ்சு அந்த காரணத்துக்கு பாத்திரம்னா நான் இருக்க கூடாதுன்னு நீங்க வாழ்ந்தாதான் அவர் மரித்ததுக்கு. இல்லைன்னா நீங்க யாரோ நான் யாரோ. ஆனா என் பேர் டேனியல். நான் 3 வேளை ஜெபிக்க மாட்டேன். என் பேரு தாவீது. நான் ஆலயத்தை கட்டுறதுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன். என் பேர் சாலமோன். நான் நியாயத்தை குறித்து ஞானத்தை குறித்து பேச மாட்டேன். தேவஜனமே, இதே போலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் தேவனுக்கு யாரோ கத்தரங்கிறது பாப்பாரு. 25 இருக்குது. அவர் கண் பிரகாரம் நம்ம அதுக்காக வரலன்னா நாம தான் சேர்ல உட்காந்துருப்போம். அவர் பார்க்கும்போது சேர் காலியா இருக்கும். விளங்குதுங்களா? அவர் பார்வையில இந்த சோபால இருக்கிறவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்கன்னா பரிசுத்தவான்கள். இப்போ பல ஏன் காரிய சித்தி உருவாகல? அவர் பார்க்கிற பார்வையில செட்டா. அந்த வசந்த மறுபடியும் வாசிக்க பாஸ்டர். லாஸ்ட். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும். எப்படிப்பட்ட ஜனங்கள்? வழுவி போகிற ஜனங்கள் என்று. என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். It was a law. சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகிறது. அதனால்தான் உங்கள பாவம் செய்யாத ஆளியானப்பா சரியான கல் எடுத்து அடிக்கிறாங்க. அவர் புரிஞ்சிச்சு, தேவனுடைய கோபத்தில் பேசுகிறாரு. ஏன்? நமக்குள்ள இருக்கிற சத்துரு அவருக்கு தெரியுது. நம்ம தேவனுடைய வீடாக இல்ல. மோசையை போல உண்மையுள்ளவனாக நம்ம இல்ல. நம்ம நோக்கம் கிரைஸ்ட பிடிக்கணுங்கிற நோக்கத்துல வந்தோம். கிரைஸ்டாக இருக்கிறார். ஆனா நாம கிரைஸ்ட உடையவர்களாக இல்லை. நாம எதிரியா இருக்கிறோம் அவருக்கு. அங்கே முற்பிதாக்கள் எப்படி கோபம் ஊட்டினார்களோ இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு கோபத்தை மூட்டி இருக்கிறோம். ஆனாலும் கிறிஸ்து மன்னிக்கிற தேவன் என்பதனால நமக்கு ஒரு சான்ஸ கொடுத்தாரு. உங்களில் யாராவது பாவம் செய்யாதவர்களாக இருப்பார்களானால் கல்லெறியுங்கள் என்று சொன்னாரு. இப்ப பாருங்க, ஒரு பிளஸ் பாயிண்ட். கல்ல போட்டுட்டு போனதுனால அவங்களுக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அவங்க எதிர்க்காததுனால அவங்களுக்கு ரட்சிப்பு. ஒரு ஆகிலம் அம்மாவை கேட்கிறாரு, அப்பா யாராவது ஒருத்தர் இருக்கிறானா பாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் worked among the sinners. ஒரு பாவிகள் மேல் அந்த மறுரூபமாக்கப்படுகிற வல்லமை இறங்கிச்சா. அதனால தானே கல்ல கீழே போட்டு போனான். தேவச்சனமே, நீயும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டம். எவ்வளவு குற்றப்படுத்துவதற்கு ஸ்ட்ராங்கா வந்தாங்களோ அவன் மாறப்பட்டிருப்பான். ஆனால் நீங்களும் நானும் அந்த முன்னோர்கள் அவங்க வாழ்ந்தது போலதான் நீங்கள் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அல்லது நல்ல கீழே போட்டுட்டு ஐயா நான் குற்றவாளிதாயா, நான் தப்புதாயா செய்துட்டேன்னு திரும்பி போகிறவனா நீயே நானும் வாழ்றவனா? அதுக்குதான் இந்த காரணத்தை போட சொல்றாரு. கவரிங்க நம்ம மேல வைக்க சொல்றாரு. தோராவை நம்மளை மூடி மறைத்து கொள்ள சொல்றாரு. எப்போ? தப்பு செய்துட்டு மன்னிப்பு கேட்கிற அடையாளத்துக்காக அல்ல, தப்பு செய்வதற்கு முன்பாக அங்கே நிர்வாணம்
தெரியக்கூடாது என்பதற்கு தானே அந்த தோல் உடைய கொடுத்தாரு. இந்த கரெக்டா எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறமா தோல் உடைய கொடுத்தாரு. இங்க வேற யாருமே இல்லை. இன்னைக்கு அருமையான தேவச்சனமே, உன்னையும் என்னையும் நம்முடைய பாவங்கள் கூட நெக்ஸ்ட் பர்சனுக்கு தெரியாம நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா சட்டம் அப்படி ஒரு குற்றவாளி என்ன செய்யுது? கூட்டு போகுது, விலங்கு போட்டு கூட்டு போகுது. இந்த குற்றத்தை செய்தான், அந்த குற்றத்தை செய்தான், அவன் பேரை பேப்பர்ல போடுது, மீடியால கொண்டு வருகிறது. ஒருவேளை உங்களுக்குள்ள எனக்குள்ள மறைந்திருக்கிற குற்றத்தை ஏசாமி ஒரு டிவியை போட்டு காட்டுந்தா ஒரு ஆள் நிற்க முடியாது. நம்ம சட்டத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிறோம், இயேசுவையும் இப்போ ஏமாத்திருக்கிறார். வேத வார்த்தைகளின் வழியாய் அவருடைய வீடாகவே இருப்பதற்காக உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்த தேவன் அவர் சொல்றாரு, உங்களுடைய முற்பிதாக்கள் செய்ததை கடினப்படுத்துகிற அனுபவத்தை என் மத்தியில் நீங்க செய்யாதீங்க. நீங்க நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு பதிலாக என்னுடைய கோபாக்கணியில தான் நீங்க நடத்தப்படுவீங்க. யாரோ நம்ம அப்பா, யாரோ நம்ம தாத்தா, யாரோ நம்ம பாட்டி, யாரோ நம்ம பொண்ணு தாத்தா என்று நினைக்காதீங்க. அந்த சாபத்திலையும் பாவத்திலையும் பாரம்பரிய கட்டுதான் இந்த சதை உருவாயிருக்கு. தசை அதுலதான் உரம் போட்டு உருவாயிருக்கிறாங்க. இப்ப இதுல இருக்கிற அந்த நெகட்டிவ் உரம் களைந்து எடுக்கப்பட வேண்டும். It has to be destroyed or it has to be removed from us. ஆவியிலிருந்தும் ஆத்மாவிலிருந்தும் சரீரத்திலிருந்தும் அவைகள் நீக்கப்பட வேண்டும். This house must become as the house of the Lord Jesus Christ. இந்த வீடு பேய்களின் கலைக்கூடமா இருந்துடக்கூடாது. சூனியத்தின் விளையாட்டு பொருளா இந்த சரீரம் இருந்துடக்கூடாது. மாந்திரிகத்தினுடைய பிரதிபலிப்பாக இந்த சரீரம் இருந்துடக்கூடாது. It is to proclaim the word of the Lord Jesus Christ. தேவனுடைய வார்த்தையை பிரகடனப்படுத்துகிற ஒரு சரீர வீடாக இது இருக்கணுமே தவிர, அருமையான தேவச்சனமே, உணர ஆரம்பிக்கும். வளருவதற்காக அல்ல, உரிமை கொண்டு வருவதற்காக, கிறிஸ்தை இந்த பூமியிலே வெளிப்படுத்துவதற்காக. He is the covering garment upon me. அவர்தான் எனக்குள் போடப்பட்டிருக்கிற வஸ்திரமாக இருக்கிறார் என்பதை நீங்க உங்களை கொண்டு உறுதிப்படுத்துவதற்காக தான் உன்னையை வீடாக மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்க கேட்கிறோம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப சொல்றாரு, கல்ல தூக்கி போட்டுட்டு போனாங்களே, அவன் ஜீவனுள்ள தேவன் அவன் தேடல. ஜீவனுள்ள தேவன் எங்க இருக்கிறார்? அவன் வைத்திருக்கிற அந்த பிரமாணத்திலே இருக்கிறார். அவர் 613 பிரமாணங்கள்ல தேவனுடைய ஜீவன் இருக்கு. 10 கட்டளைகள்ல தேவனுடைய ஜீவன் இருக்கு. அதை பின்பற்றாதவன் 10 கட்டளை அங்க இருக்கு அந்த போர்டுல. அதை பின்பற்றாதவன் எனக்குள் தேவ ஜீவன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எனக்கு நிகரான வானத்திலோ பூமியிலோ நீரிலோ உண்டான படைக்கப்பட்டவைகளை எனக்கு நிகரான ஒரு விக்கிரகமாக உண்டாக்கப்படாதிருப்பாயா? அதில் போட்டு அது ஜீவனுடைய வல்லமை உள்ள வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கா? நீ கடைபிடிக்கல, அந்த வார்த்தை உனக்குள் ஜீவனா இருக்கா? அதான் யோவான் 1:1 பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவன். If it is God, இந்த வார்த்தை நீங்களும் நானும் பிராக்டிஸ் பண்ணோம்னா ஜீவனுள்ள வார்த்தையா நமக்குள்ள இருக்கு. அதைத்தான் இங்கே பவுல் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பலர் நம்முடைய வாழ்விலே கணவனோடு கூட வாழ முடியல, மனைவியோடு கூட வாழ முடியல. கணவன் மனைவி பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற வாழ்வு. ஒரே வீட்டில் இருப்பாங்க,
நோ அண்டர்ஸ்டாண்டிங். பிள்ளைகள் இருப்பாங்க, நோ அண்டர்ஸ்டாண்டிங். பெரியவங்க இருப்பாங்க, நோ அண்டர்ஸ்டாண்டிங். வியாபாரம் ஓடும், நோ பெனிஃபிஷியல். சாப்பிடுவோம், உடம்புல வியாதி. பணம் இருக்கும், சிலதை சாப்பிட முடியும், சிலதை சாப்பிட முடியாது, வியாதி. போவோம், எதையும் நல்லதுதான் பேசியிருப்போம், ஆனா அது கெட்டதான் மாறி. நல்லதுக்கு தான் செய்திருப்போம், நெகட்டிவ் ப்ராசஸ் அப்படி. வாய் சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் இல்ல கொள்ளாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இல்லாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. வெரி வெரி கேர்ஃபுல். நீங்க பேசலாம், எங்க இருந்து வந்திருக்கோம்? முன்னோர்கள் இருந்து வந்திருக்கோம். நம்ம நினைச்சிருப்போம் நம்ம ரட்சிக்கப்பட்டமே பிரதர், 20 வருஷம் ஆச்சு பிரதர், 25 வருஷம் ஆச்சு பிரதர், இன்னும் கர்த்தர் கண் திறக்கல பிரதர். ஏன் நான் ஊழியர்ச்சி அவர் கண்ணை திறக்கிறதுக்கா? உளி வச்சு என்ன பண்ணுவோம்? மூடி இருக்கிற கண் அப்படியே தட்டினா கண் திறந்த மாதிரி பண்ணாங்க. பூமி எங்க பிரதர் மேல இறக்கம் பாராட்டு, இன்னும் நாங்க ஜெயிச்சுதான் இருக்கோம். ஆனா சொல்ற ஐஸ்வர்யத்து இறக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ள தேவன் சொல்றாங்க. அவர் இருக்கிறவராகவே இருக்க வேண்டிய நீயும் நானும் தான். இப்ப அவர் கண்ணு பூட்டி இருக்குதா, திறந்துக்குதா? திறந்தாரு. நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? நம்மள சொல்றாரு அவரு, உங்களில் ஒருவனாகிலும் 13வது வசனத்தை, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். கண்டிப்பா சொல்லணும். நீங்க என்ன புத்தி சொல்லணும்? முதல்ல சபைக்கு வராதவங்களை பார்த்தீங்கன்னா சிஸ்டர் பிரதர், எளிமையான நிருபங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டு வசனம் அருமையான வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரல? நீங்க உங்களை கிறிஸ்துவை போல மாற்றிக்கொள்ளுங்க. நான் வந்தா போதும்னு இருக்காதுங்க. முதல்ல நீங்க கிளியர் ஆகுறதுக்கு உங்க முன்னோர்களுமாய் வந்த ஜீன்ஸின் கட்டுகிற உடைங்க பேச ஆரம்பிங்க. கிறிஸ்து சிங்கிள் டிவைன் பர்சனாக இருந்து பேசினார். ஒரு மனுஷனாக பேசினாரா? இயேசு டிவைன் பரிசுத்தத்துல நிறைந்து பேசினார். அப்படின்னா என்ன? அவருக்குள்ள எவ்வளவு வேணும் பாவம். இப்ப நீங்க நானும் மாற்றப்பட்டு நம்ம பேச்சு எடுக்கப்பட வேண்டுமானால் நம்மளுக்குள் எவ்வளவு வேணும் பாவம் இருக்க, அதை கரெக்ட் பண்ண பாருங்க. எங்கிருந்து வந்திருக்குன்னு பாருங்க. இந்த மூதாதையர்கள் இருந்து என் மேல வந்திருக்கா? நான் அதுல இருந்து விடுதலையாக நான் உண்மை போல நான் பேசுறேன். உங்களை போல நான் உட்கார்ந்த இடத்துல ஒரு கையை எடுத்து அசைச்சனை எழுதுனேன்னா அது கிரியைகளா மாறும். வார்த்தையை பிரகடனப்படுத்துறேன்னா சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அதோட ரகசிய சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அது வயதல்ல, பாவங்களுடைய எண்ணிக்கை. சிறியவன் சிறிய பாவத்தை செய்வான், பெரியவன் பெரிய பாவத்தை செய்வான். வயதின் கட்டுகள் அல்ல, பாவத்தின் எண்ணிக்கைகளினாலே சிறியவன் பெரியவன் என்று பேர். நாட் பை ஏஜ் ஃபேக்டர். ஆனா வேதத்தை வாசிக்கிற போது சின்னவன் முதல் பெரியவர் வரைக்கும் சின்னவனுக்கு என்ன நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருக்கும்? 5 வயசு குழந்தை கல்ல தூக்கிட்டு வரணும் விபச்சாரம்னா தெரியுமா? 5 வயசு குழந்தைக்கு. அங்கே பாவம் செய்தவர்களுடைய அளவுகோல் அந்த சிறியோர் இருந்து பெரியோர் வரைக்கும் எல்லாரும் என்ன செய்தாங்க? கல்ல போட்டுட்டு, அருமையான தேவ ஜனமே, நீ கல்ல போடுறதுக்கு ரெடியா இருக்கிறியா? அப்பனா நீ என்ன புரிஞ்சிருப்ப சத்தியத்தை. கல்ல கீழே போடலாம், சத்தியம் உனக்கு புரியுமா? அதனால அவர் சொல்றாரு, இப்போ ஒளியில் இருக்கிற நீங்க உலகம் என்னவா இருக்குது? இருளா இருக்கு. அதனால கல்ல தூக்கினேன். இப்ப கல்ல போட்டு என்ன தெரியுமா? ஒளியை தெரிஞ்சுக்கிட்டேன்.
டோட்டல் சரண்டர். எதற்காக அந்த கல்லை வைராக்கியமா தூக்குனானோ, நல்ல கவனிங்க, அந்த கல்லை எதற்காக வைராக்கியமா தூக்குனா? யாரை குற்றப்படுத்துவதற்கு? கிறிஸ்துவை. இதுதான் கடினப்பட்டிருக்கிற இருதயம். ஜீவனுள்ள வார்த்தை அவனுக்குள்ள இல்ல, கடினப்படுகிற இருதயம். வார்த்தை என்னமோ கட்டளைகள் அவன் படிச்சவன் தான், நியாயப்பிரமாணத்தை படிச்சவன் தான். ஆனா கடினப்படுத்துகிற அனுபவம். அருமையான தேவச்சனமே, யாரையும் பார்த்து இழந்து சொல்லிடாதீங்க. அவனுக்கு ஜவாபு கர்த்தர். லோக்கலாகிறானே அவனை உதாசீனமா உள்ள கூட நினைச்சிடாத. அவங்க கார்டியன் யாரு? பணம் இல்லைன்னு இருக்கிறானே, அவன் கந்த துணி கட்டு வந்திருக்கிறான், துவைக்கல துணி. அவனை பார்த்து நீ ஒதுக்காத, நாக்காடிக்கிறது. உன் பாவ நாத்தத்தை பார்த்தாருன்னா அவனை விட உழுது இன்னும் நாத்தம். உன் குணத்தை பார்த்தாருன்னா மாய்மால குணம் பயங்கர நாத்தம். அவன் துணிதான் நாத்தம். அவருடைய கார்டியன் யாரு? கர்த்தர், கிரைஸ்ட். பலர் வழி தவறி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு பதிலாக குணாதிசயங்கள்ல தேவனை போல மாறுவதற்கு பதிலாக பிசாச போல மாறி இருக்கிறான். ஆனா போட்டிருக்கிற துணி என்னது? என்ன மாதிரி அங்கி. போட்டிருக்கிற செயின் என்ன இருக்குது? சின்ன கிராஸ். நம்ம போட்டிருக்கிற செயின்கள் செயின் போட்டீங்கன்னா எப்பயாவது ஒரு கிராஸ் வந்துருக்க. இப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இடத்தோடு அவர்களுக்கு அன்பு செய்கிறவங்களை தான் தேடிட்டு இருக்கிறார். அவன் தான் இருளில் இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள வெளிச்சம் வந்து அவன் மேல வந்து சேரும். இவன் தேடி போக வேண்டாம். வெளிச்சம் தேடுது எங்கடாங்க? நம்பால எங்கடா தேடுது? ஏன்? 100% பெர்ஃபெக்டா ஆண்டவர் அவன் தேடுற. அவன் பெர்ஃபெக்டா இருக்கா? எங்க என் நாசம் எங்க இருக்கிற? அவனை நான் வெளியே தூக்கணும். அவன் மக்களுக்குள்ள சாட்சியாய் மாற்றணும். தூக்க வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக்கில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக்கில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்கள் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சர்வாங்க சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். தேவச்சனமே, நடந்த ஒரு சம்பவத்தை கொண்டு இன்னைக்கு நடக்க வேண்டியவர்கள் அறியாமலே இருப்பதை அறிந்து கொள்ள தேவன் கொண்டு வருகிறார். நடந்த அறியாமையின் கட்டுகளை இந்த காலத்தில் நடக்கப்பட வேண்டிய வழியை காண்பிப்பதற்காக, நடந்த அறியாமையில் ஏற்பட்ட சங்கடங்களை நாம பெறக்கூடாது என்பதற்காக உதார்த்தமாக இயேசு கிறிஸ்து தன் சாயலை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக 1ஆம் நூற்றாண்டிலே வெளிப்படுத்தினார் என்றால், இன்றைக்கு இந்த 2021 இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா நமக்கு நிருபமாக இந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்க மாட்டாங்க. அருமையான தேவஜனமே, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். எதுக்குள்ள பிரவேசிக்க முடியல? தேவனுடைய ராஜ்யம். அவரால் பிராமிஸ் செய்யப்பட்ட கெட்டாத வீடும் உருவாக்கப்படாத துருவும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவங்க ஒரு செகண்ட் கூட வேலை செய்யாத ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை
கர்த்தர் அவங்களுக்கு வச்சிருந்து கூப்பிட்டு அந்த 40 வருஷம் நடக்கிறதுக்குள்ளவே அவங்களுடைய குணாதிசயம் 100க்கு 100 அங்க அடிமையா இருந்தாங்க பாருங்க. அதை விட ஒஸ்ட் பீப்புளா இருந்தாங்க. அங்க அடிமையில இருக்கும் போது கூட இவ்வளவு உளரல. அவங்க இவ்வளவு பேசினாங்களா பாஸ்டர்? அடிமையில இருக்கும் வேலை ஜாஸ்தின்னு தான் பேசுனாங்க. ஆனா சத்தியத்தை புரட்டியோ இல்ல ஆண்டவரை விரோதிச்சோ முறுமுறுத்தோ அவரை பரீட்சை பார்த்தோ ஒரு வார்த்தை கூட. ஆனால் என்னைக்கு உரிமை கிடைக்கப்பட்டதோ இப்ப எகிப்த புகழ்ந்து பேசுறா, சாப்பாட்டை புகழ்ந்து பேசுறா, தூங்கினதை புகழ்ந்து பேசுறா, சாப்பாட்டில் இறைச்சியை புகழ்ந்து பேசுகிறா. இவ்வளவு ஏன் புகழ்ந்து பேசுறா? தேவனை ஆப்போசிட் பண்ண. அருமையான தேவச்சரமே, வாயின் வார்த்தைகள் காக்கப்பட வேண்டும். பேசுகிற வார்த்தையில் தேவனுக்கு விரோதமா என்பதை காக்கப்பட வேண்டும். அதனால ஒரு கார்மெண்ட், கவரிங் கார்மெண்ட் ஏதேன் தோட்டத்திலே கொடுத்தார். வேர் ஆடம் வாஸ் கிரியேட்டட், எங்கே மனுக்குலம் உருவாக்கப்பட்டதோ அன்னைக்கே கொடுத்தாரு. ஆனாலும் 6021வது வருஷத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னும் இந்த கார்மெண்ட் நம்ம ஃபுல்லா போடல. இந்த வஸ்திரம் நமக்கு இன்னும் ஃபுல்லா மாட்டல, மாட்டிட்டு இருக்கிறோம். ஷர்ட்டை மாட்டிட்டு தான் இருக்கிறோம். இந்த வார்த்தை இன்னும் ஃபுல்லா நம்மளுக்குள்ள அது ஜீவன் உள்ளது என்று சொன்னாரே, நம்ம பார்த்தோமே இதுக்கு முன்பாக உள்ள வசனங்கள்ல. அவைகள் இன்னும் அது செட்டப் ஆகவில்லை நம்மளுக்குள்ள. அதுதான் ஸ்திரீ கிட்ட சொன்னாரு, பாப்பா நீ என்ன பாவம், ஜீவனுள்ள வார்த்தை உனக்குள்ள இல்ல, உன்னை வச்சு என்ன பிடிக்க வந்தாங்க பாத்தியா? அருமையான தேவச்சனமே, உங்களை வச்சு பிசாசு என்ன ஜெயம் பெற பார்க்கலாம். நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், நீங்களும் ஜெயிக்கணும், மாட்டிக்காதீங்க. உங்களை வச்சு என் பேரை ஸ்பாயில் பண்ண பார்க்கலாம். உங்களை வச்சு கிறிஸ்துவா அவர் என்ன பெரியதுவான்னு சொல்ல பார்க்கலாம். ஜாக்கிரதையாயிருங்க. அதனால் உங்களுடைய அவிசுவாசம் அது உங்களுக்கு எடுத்து விடக்கூடாது என்பதை இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இனி நம்ம அடுத்து பார்க்க போகிறது 4ஆம் அதிகாரத்துல. இதே எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம். 12லிருந்து 16 வரைக்கும் இதை கொஞ்சம் நீங்க படிச்சுட்டு வரணும். 12லிருந்து 16 வரைக்கும் இதே எபிரேயர் புஸ்தகத்தை நம்ம பார்க்கணும். இப்போ 1லிருந்து 19 வசனங்களை நம்ம மேலோட்டமாக பார்த்தாச்சு. இதை நம்ம இப்போ பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த வாரத்துல எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12லிருந்து 16வது வசனம் வரையில் நாம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 1 பேதுருல பார்க்க போறோம், வெளிப்படுத்தல பார்க்க போறோம், சங்கீதத்துல பார்க்க போறோம். இதுக்கு அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ஷன், பெஷா. டிரான்ஸ்கிரிப்ஷன் என்றால் பிரமாணம் மீறுகிற அனுபவம். forgiveness, நாசா என்று பெயர், டு லிஃப்ட் அப். கிராஸ், அதை பார்க்க போறோம். சின், சட்டா என்று பெயர். அடுத்து கவர், கசாக் என்று பெயர். அடுத்து ஜீசஸ், கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷன் என்பதை பார்த்து இந்த ஒளியை நம்ம முடிக்கலாம். அது ஒளி போனா ஒருவேளை சபை இருக்கிற அளவுக்கு நான் இருக்கிற அளவுக்கு தான்னா கூட நீங்க குறித்து முடிக்க முடியாது. நாம் ஒரு அந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு வருகிற நியூ இயர்ல சப்ஜெக்ட்ஸ் நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் பாதியில நிறுத்தி முடிக்க முடியல. ஆனால் அன்னன்னைக்குள்ள சப்ஜெக்டை நம்ம முடிச்சிடுறோம். ஏகப்பட்ட இன்சைட்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய அடையாளங்கள் நிறைய இருக்கு. நம்ம 100 அடையாளம் பேசலாம். ஒண்ணுல நீங்க சீர்பட்டீங்கன்னா அதுக்குண்டான ஆசீர்வாதம் நீங்க கேட்கலாம். மாஸ்டர் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இது ஒன்றும் தேரணும்னு எனக்கு தெரியல. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வார்த்தை உங்களில் இறங்கிடுச்சு. அது ஒரு நாள் வளரும். என்னைக்கு தேவையோ அது கிரியேஷன். அது உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத ஆனா வித போட்டாச்சு. ஆனால் let us stick to the word. அன்றைய வார்த்தைக்கு நேராக ஸ்ட்ராங்கா ஸ்டிக்காய் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.